முதல் சிறப்புரை இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக நமது நாட்டின் தொல்காப்பிய செம்மல் ஐயா திருச்செல்வனார் வந்திருக்கின்றார். தொல்காப்பிய செம்மல், தொல்காப்பியம் என்றால் என்ன என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? தொல்காப்பியம் பலருக்கு நன்கு தெரிந்த ஒரு சொல்லாக இருக்கலாம். பலர் அதை படித்திருப்பீர்கள். இன்னும் சிலர் யாரோ சொல்லி கேட்டிருப்பீர்கள். இன்னும் சிலருக்கு அந்த சொல் என்ன என்றே தெரியாத சூழல் கூட இருக்கலாம். தொல்காப்பியம் என்பது இந்த நம்முடைய தமிழ் மொழியில் கிடைத்த மிக தொன்மையான நூல். சிலர் அதுதான் நமக்கு கிடைத்த முதல் நூல் என்று கூறுவார்கள். அது முதல் நூல் கிடையாது. தமிழர்களுக்கு கிடைத்த மிக தொன்மையான நூல் அப்படிதான் நம்ம சொல்லணும். காரணம், தொல்காப்பியத்திற்கு முன்பு இன்னும் பல நூல்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அது நம் கைகளுக்கு கிடைக்கவில்லை. தொல்காப்பியத்திலேயே பல இடங்களில் என்றிசினோர் என்றேவினார் புலவர் என்று தொல்காப்பியர் இன்னும் பல நூல்களை மேற்கோள் காட்டி தங்களுடைய சூத்திரங்களை கூறியிருப்பதை நம்மால் காண முடியும். அப்படிப்பட்ட தமிழனுடைய தொன்மையான நூலை நம்மில் எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பது கேள்விக்குறிதான். அந்த தொல்காப்பியத்தை மலேசியா மட்டுமல்ல, தமிழ்நாட்டையும் சேர்ந்து உலகத்திலேயே கற்று தேர்ந்தவர்கள், அதில் ஆழ்ந்து கற்றவர்கள் மிகச்சிலரே. அந்த மிகச்சிலரில் மலேசியாவில் நம்மிடையே வீற்றிருப்பவர் தான் தொல்காப்பிய செம்மல் ஐயா திரு திருச்செல்வனார். தொடர்ந்து ஐயாவினுடைய சிறப்புரை நம்மிடத்தில் இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்து சிறப்புரையை வழங்குவதற்கு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்காக உலக தமிழர் பாதுகாப்பு செயலகத்தின் மலாக்கா மண்டல பொறுப்பாளர் அண்ணன் திரு கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது ஐயா திரு திருச்செல்வனார் அவர்களுக்கு உலக தமிழர் பாதுகாப்பு செயலகத்தின் மலாக்கா மண்டல பொறுப்பாளர் அண்ணன் திரு கணேசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றார்கள். தொடர்ந்து நம்மிடையே மொழியும் இனமும் தமிழர்களுக்கு அரண் என்கின்ற கருப்பொருளில் சிறப்புரையாற்றுவதற்கு ஐயா திரு திருச்செல்வனார் அவர்கள். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேன் நைந்தாய் நீயெனில் நைந்திடும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தவளத் தாமரை தாதார் கோயில் அவளை போற்றுதும் அருந்தமிழ் குறித்தே மறைமுதற் கிளந்த வாயான் மதிமுகில் உடித்த வேணி இறையவர்தம் பெயரை நாட்டி இலக்கணம் செய்ய பெற்றே அரைகடல் வரைத்து பாடை அனைத்தும் வென்று ஆரியத்தோடு உரள் தரு தமிழ் தெய்வத்தை நினைந்து ஏத்தல் செய்வார். எல்லாம் வல்ல நம்மை ஆளுடைய இறைவன் பேரருளுக்கு அவருடைய பெருங்கருணைக்கு என்றும் உரியவர்களாகவும் அதனால் என்றும் இயங்குகின்ற வாழ்வு என்ற ஒன்று நிலை பெற்றதாகவும் அமைந்த இந்த பேரண்ட பேரியற்கை முழுதும் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் அன்னையாகவும் தந்தையாகவும் உறவாகவும் இறப்பு நிகழ்வு எதிர்வு என்கின்ற 3 காலங்களாகவும் என்று ஆண்டோரால் இன்னும் பலவாறாக எடுத்து கொண்டாடப்படுகின்ற பெருமைக்குரிய இறைவன் திருவருளை நினைந்து அவர்தம் அடிபணிந்து நம்மையெல்லாம் ஈன்று புறந்தந்து தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தில் ஒரு நிகராக்கி ஒரு தலைமுறை அல்ல, இரு தலைமுறை அல்ல,
ஒவ்வொரு தலைமுறைக்கும் அதுவே பெயராகி அத்தனை நிலையிலும் அடையாளம் என்று வருகின்ற பொழுது தமிழ் என்ற ஒரு மொழியாலே நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து இருக்கின்ற அன்னை தமிழுக்கு வணக்கம் செய்து கண்ணியம் மிக்க இந்த பெரிய பெருந்தன்மை படைத்த பெருமக்கள் பலர் சுங்கைசிப்பூட் என்று சொல்லப்படுகின்ற சங்க நதி, இந்த சங்க நதி என்ற ஊர், இதனுடைய பெருமை, இதனுடைய அருமை, இதனை இங்கிருந்து வாழ்ந்து பரம்பரைகளை வளர்த்தெடுத்து அடுத்த தலைமுறையிலும் அதை கொண்டு செல்வதற்கான தகுதியானவர்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பேரா மாநிலத்திலே நடு நிலமாக விளங்கக்கூடிய ஒரு பெருமை மிக்க மண் இந்த மண். இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இங்கு நிலை பெற்றிருக்கின்ற தமிழ் குடிகள், மலேசியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை இங்கு உலக தமிழர் எழுச்சி விழா என்கின்ற பெயரிலே ஒருங்கிணைவதற்கு காரணமாக நின்று பாடாற்றி இருக்கின்ற உலக தமிழர் பாதுகாப்பு செயலகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமைமிகு இளவல் பாலமுருகனார் அவர்களே, அவர் தம் ஆசானாகவும் அவரை வழிநடத்துகின்ற அவருக்கு உற்ற தோழராகவும் நெறியாளராகவும் எங்கும் தன்னுடைய முகமும் தன்னுடைய பெயரும் விளம்பரப்பட வேண்டும் என்பதில் சிறிதும் விருப்பமில்லாமல் உண்மையிலே அகமாக நின்று எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய அருமைக்குரிய நம்முடைய தமிழ் பண்பாட்டினை இந்த மண்ணிலே நிறுவிச் சென்ற சான்றோர்களில் ஒருவராகிய தமிழ் குயிலார் ஐயா அவர்கள் அருமை மகனார் ஐயா கலையரசு அவர்களே, அவர்களோடு இந்த இரு பெருமக்களோடு இந்த மண்ணிலே இங்கு இந்த விழாவினை மிக நேர்த்தியாக, மிக உண்மையாக, மிக செம்மையாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே என் போல அழைக்க பெற்று மலேசியாவில் மட்டுமல்ல தமிழர் வாழ்கின்ற நாடுகளில் எல்லாம் தமிழர் நெறி, தமிழர்க்கென்று ஒரு சமயம், அது என்றும் வேறாக தனியாக இல்லாமல் தமிழோடு இருப்பது, தமிழாக இருப்பது. அதனால்தான் இறைவனை தமிழ் என்று சொன்னார்கள். தமிழ் என்ற பெயரிலேயே நெறியையும் சொன்னார்கள். திருநெறிய தமிழ் என்று சொன்னார்கள். இறைவனை பாடுகிற பொழுதெல்லாம் தமிழ் என்று சொல்லியே பாடியிருக்கின்றார். தமிழன் என்றும் சொல்லி பாடியிருக்கிறார். அப்பர் பாடுகிறார், தமிழன் கண்டாய், ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய் என்று சொல்லி பாடியிருக்கிறார். கடவுளை தான் பிறந்த இனத்தாலே, தான் பெற்ற தன்னை பெற்ற மொழியினாலே சுட்டியவன், அழைத்தவன், உருகி வணங்கியவன் ஒரு இனம், ஒரு மாந்தர் இருக்கிறான்னு சொன்னா அது தமிழன் மட்டும்தான் உலகத்தில். வேற எந்த மொழியும் எவனும் சொல்லி தன் மொழியாலே தன்னை போல இனப்படுத்தி இறைவனை பாடிய ஒரு மரபு, ஒரு உரிமை, ஒரு உறவு என்பதை நாம் பார்ப்பது மிக அரிதான ஒன்று. அத்தகையதான ஒரு அருமையை எல்லாம் இனி அடுத்த ஒரு உரை கட்டத்திலே இருந்து ஐயா அவர்கள் வழங்குவார்கள். திருமுறை செம்மல் ஐயா தர்மலிங்கனார் அவர்களே, அவர்களைப் போல் பல்வேறு அமைப்புகளில் இருந்து வருகை அளித்திருக்கக்கூடிய பெருமக்களே, எல்லோரையும் சொல்வதற்கு என் உள்ளம் விரும்புகின்றது. காலத்தை கருதி நான் இதனை இந்த அளவில் சொல்லி பெயர் குறிப்பிட நான் தவறி இருக்கின்ற இந்த நிலைமையிலே உங்களிடத்தில் என்னை பொறுத்தருள்மாறும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் முதற்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இந்த மண்ணிலே பேரா மாநிலத்துக்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு. கல்வி நிலையில எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற நிலையில் குறிப்பா கல்வி என்று எடுத்த தமிழ் என்று வந்து விட்டால் சரி, அது பற்றி ஒரு கருத்தாடல் நடக்கிறது. சிலர் கருத்து சொல்லுகிறார்கள், கருத்துக்கள் அப்படியே கனல் பறக்கின்றன. மெதுவாக அது ஒரு கட்டத்தை முடிவாக எடுக்கின்ற நிலையில வருகிறது என்றால் யாரோ ஒருவர் அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொல்லுகின்றார்.
அது அந்த அவைக்கு முடிவாக எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அடைகிறது. அப்படி அடைகிற பொழுது கேட்பாரு கடைசியா, நீங்க எங்கே இருந்து வரீங்க, யார் அந்த முடிவு எடுப்பதற்கு காரணமா நின்றவரை கேட்ப, எங்கே இருந்து வரீங்க, நீங்க பேராக்கில இருந்து வரீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்றதுதான் பதிலாக பெரும்பாலும் இருக்கும். அந்த அளவுக்கு தமிழுக்கும் இந்த பேரா என சொல்லப்படுகின்ற இந்த வெள்ளி மாநிலத்திற்கும் அப்படி ஒரு உறவு இருக்கிறது. இந்த மண்ணிலே மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் தமிழுக்கு தக்கார் இருக்கின்றார்கள், இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பேரா மாநிலத்துக்கு என்ன அதனுடைய சிறப்பு என்று சொன்னால், அதனுடைய பரம்பரை, அதனுடைய சரவடி ஆள் இல்லாமல் அற்று போனது கிடையாது. ஒரு தலைமுறை இடைவெளி விட்டு போனது என்று கிடையாது. எத்தனை சிறப்பானவர்கள் தோன்றுகிறார்களோ அத்தனை சிறப்புக்கு உரியவர்கள் குன்றாமல் குறையாமல் அந்த பரம்பரை வாழையடி வாழை என வருகிறது என்று சொல்லுகிறார்களே, அது போல வருகின்ற ஒரு பெருமையினை உடையது இந்த பேரா மாநிலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இங்கே தங்க நதியிலே இந்த தமிழர் எழுச்சி விழா என்கின்ற இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது தமிழருக்கு பெருமை தரக்கூடியது, தமிழுக்கு பெருமை தரக்கூடியது. அதற்கு காரணமாக நின்ற இந்த பெருமக்கள் அனைவரும் நம்முடைய தலைவணக்கத்துக்கு உரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். மொழியும் இனமும் என்று சொன்னார்கள். இங்கு சிலம்பம் ஆடினார்கள். சிலம்பத்தை பார்த்தது அவரு நிகழ்ச்சி நெறியாளர் என்று சொன்னார். சிலம்புதல், சிலம்பல், அதனால் அந்த ஒளி காரணமாக அது சிலம்பம் என்று வந்தது. சரி, அது மட்டுமல்ல, என்னுடைய பாட்டனாருடைய பெயரும் சிலம்பன் என்பதுதான். ஆக சிலம்பனுடைய பெயரன் திருச்செல்வன் இந்த அவையிலே பேசுவதற்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறதாக நான் அங்கு உட்கார்ந்து கொண்டே நினைத்துக் கொண்டேன். அவர் சொல்லுகிறார்கள், இந்த கலை என்கிறேன் தாத்தா, இந்த கலையை அவர் வல்லவர். அப்படியான இதெல்லாம் நாங்கள்லாம் அதெல்லாம் கற்காம போயிட்டோம். படிப்பை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கொண்டு இதெல்லாம் கொஞ்சம். ஆனா எங்க அப்பா வேறு தற்காப்புகளை எல்லாம் பழக வைத்தார்கள். ஆக இந்த ஒரு இனத்தினுடைய அந்த பிள்ளைகள் படைக்கிற பொழுது இயல்பாகத்தான் உட்கார்ந்திருந்தேன். பாட்டு ஓடுகிற பாட்டு கேட்டிருக்கிறோம், உணர்ச்சியான பாடல் தான். ஆனால் பிள்ளைகள் அதற்கு ஏற்ப படைக்கிறார்கள், அதற்கு ஏற்ப வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது என்னை அறியாமல் எனக்குள்ள இந்த இப்போது முன்பு நான் சற்று கொஞ்சம் பருமனாக இருந்தேன், இப்போது சற்று இழைத்திருக்கிறேன் என்பது தவிர வேற ஒன்றும் இல்லை. உணர்ச்சியில் ஒன்றும் இழைக்கவில்லை. மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காதுன்ற மாதிரி அப்படியானதுல அந்த பிள்ளைகள் அந்த படைப்பை செய்ய செய்ய பார்க்க எனக்கு அப்படி ஒரு வேகம், ஒரு முறுக்கு எனக்கு ஏறியது. அப்படி ஏறுகிற ஒரு உணர்ச்சி என்கிறது இந்த மொழிக்குள்ளே இருக்கிறது, இந்த இனத்துக்குள்ளே இருக்கிறது. அது பொதுவானது, அது யாருக்கும் தனிப்பட்ட சொந்தமும் கிடையாது. இந்த உணர்ச்சிக்கு எல்லாரும் உரியவர்கள், இது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஏனென்றால் இது என்னுடைய மரபு, நான் தமிழன், என் மொழி தாய்மொழி, என் தமிழ். அந்த தமிழ் என்கிறது எனக்கு மரபு வழியாக என் உடலிலும் இருக்கிறது, என் உணர்ச்சியிலே இருக்கிறது, என் உயிரிலே இருக்கிறது. அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார்கள், செந்தமிழே உயிரே நருந்தேனே என்று சொன்னார். செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அப்படின்னு சொன்னார். அது மேல் ஒரு பாட்டு வரி இருக்கு, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வெற்றியும் வீரமும் வெற்றியும் நீயே அப்படின்னு சொன்னார். இதுல கவனிக்க வேண்டியது மூணாவது வரி, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே. யாரு வீழ்வார்? இனிமேல் வீழ போறானா? அவனை சொல்லல, வீழ்ந்துகிட்டு இருக்கிறான், நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு வீழ்ச்சி இந்த இனத்துக்குள்ளே. இந்த இனத்தினுடைய வீழ்ச்சியை பார்க்கிறார், வீழ்ச்சிக்கு மேலே பார்க்கிறார். இந்த இனத்துக்கு ஒரு மாண்பு, இதற்கென்ற தனி சிறப்பு, தனி வரலாறு, தனி அடையாளம் உண்டு. அந்த அடையாளம் அழிக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. வெள்ளைக்காரன் ஆட்சியிலிருந்து இந்தியர் என்ற புது பெயர் நமக்கு இடப்பட்டது. எதுக்கெடுத்தாலும் இந்திய நாகரிகம், இந்திய நாகரிகம் என்று சொல்லி ஒரே சொல்லில் அடித்து போட்டார்கள். ஆனால் இந்திய நாகரிகம், இந்தியா என்ற அந்த நாட்டுக்கு பெயர் வர்றதுக்கு முன்னதாகவே
அந்த மொழியில என்ன எப்படி வந்தது? தமிழ் மொழி தன்னுடைய செம்மை நிலை, தன்னுடைய தூய்மை நிலையில பாதுகாக்கப்படாமல் அவரவர் வாய்க்கு வந்தபடி, அவரவர் மனதுக்கு வந்தபடி பேசவும் எழுதவும் அதை மீறி செயல்படுகின்ற போக்குகள் வந்த பின்னாடி இனம் பிரிகிறது, உடைகிறது. உடைந்த பின்னாடி உடைந்து விட்டவர்கள் தங்களுக்கென்று அந்தந்த பகுதியில அடையாளம் புதிதாக போட்டுக் கொள்கிறார்கள். இவையெல்லாம் புதிதாக போட்டுக் கொள்ளப்பட்ட அடையாளங்கள். 2500 ஆண்டுக்கு முந்தி எந்த இந்திய மொழியும் கிடையாது தமிழை தவிர. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா மட்டும் பேசுவோம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற எந்த மொழியும் கிடையாது. எல்லாம் அதுக்கு பின்னாடிதான் அதனுடைய வரலாறு எல்லாம் அத்தனையும் ஒன்றாக தமிழ் என்று இருந்தது. அப்ப தமிழ் என்கிறது ஒரு சிறு விழுக்காட்டு மக்களுக்குரிய அடையாளம். தமிழர் என்பவர்கள் ஒரு வரலாற்று தனித்தன்மை இல்லாதவர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்திய நாகரிகத்தில் தமிழ் நாகரிகம் ஒரு கூறு, இந்தியர்கள் தமிழர்கள் ஒரு சிறு பகுதியினர் என்ற இது போன்ற ஒரு அயோக்கியத்தனமான மிக அரங்கட்டத்தனமான ஒரு கருத்து கிடையாது. வரலாற்றை தலைகீழாக பிரட்டி சொல்லுகிறார். தமிழர் என்பதிலேதான் மற்றதெல்லாம் இருக்கிறது. தமிழ் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அங்கே இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அத்தனை மொழியினுடைய இலக்கண கட்டமைப்பு தொல்காப்பியத்தை சொன்னார்கள். தொல்காப்பியத்தில் சொல்ற பல செய்திகள் இன்னைக்குள்ள தமிழனுக்கு புரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் மெனக்கெட்டால் புரிந்து கொள்ளலாம். தமிழனுக்கு தமிழ் அறிவு இல்லை, மரபு அறிவு தெரியவில்லை, சொந்த வரலாறு தெரியவில்லை, இனப்பெயர் தெரியவில்லை. மொழி என்ற பெயரில் வருகிற பொழுதும் அது 10ஓடு 11 ஒரு மொழிதானே தவிர, மொழி என்பது பேசுகின்ற ஒரு கருவி, கருத்து பரிமாற்ற கருவியை தவிர அதுல ஒன்றுமே இல்லைன்னு சுத்தமா மண்டைய கல்வியாச்சு. ஒண்ணுமே இல்லை. இந்த நிலையில தமிழன் இடத்துல எதை வேணும்னாலும் யாரு வேணுமானாலும் திணிக்க முடியும் என்பதுதான் இன்று நடந்து கொண்டிருப்பது. அப்படி ஒரு நிலையில பார்க்கிற பொழுது இல்ல, தமிழ் மொழி என்கிறது வெறும் மொழி கிடையாது, தமிழ் இனம் என்கிறது வெறும் ஒரு இனம் கிடையாது. 10-15 இனங்கள்ல இதுவும் ஒரு இனம் பொருள் கிடையாது. இது தனி ஒரு இனம். வெறும் இனம் மட்டுமல்ல, அந்த இனத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு. அதுதான் சொன்னார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் சொன்னாரு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், மானம் பெரிதென பேசிடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். யாரு? தமிழன். அடையாளம் சொல்றாரு. யாரு தமிழன்? தமிழர்கள் இயல்பான பண்பு. அடுத்த வீட்டுல போய் சாப்பிடுறது, முன்ன பின்ன தெரியாத வீட்டுல போயிட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிறது எல்லாம் தமிழன் பண்ண மாட்டான். ஒரு வீட்டுல கை நினைக்கிறத ரொம்ப யோசிப்பான். ஒண்ணு கேட்டு போனா கூட போன இடத்துல எதுவும் முடிவாகிறதுக்கு முன்னாடி இல்ல வந்தவங்களுக்கு ஒரு பசி தாகம் இருக்குமே, நம்ம அந்த வீட்டார் சொன்னா கூட கை நினைக்க மாட்டான். சொன்னா நல்லா எல்லாம் நல்லபடியா முடியட்டும் அப்புறம் கை நினைக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏனென்றால் சாப்பிட்ட பிறகு அங்கு நன்றி என்று ஒன்று உண்டாகிறது. நன்றி ஒன்று உண்டாகுது. நன்றி என்றது நன்றி கூறிய செயலை செய்தவருக்கு நாம திரும்ப என்ன செஞ்சோம்? பரவாயில்ல, உங்க பொண்ணு பிடிக்கல, நாங்க இன்னொரு இடத்துல போய் பாத்துக்கிறோம், சோறு நல்லா இருந்துச்சு, தண்ணி நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு போறது தமிழ பழக்கம் இல்லை. இல்ல அதுல என்ன இருக்கு? சாப்பாட்டுல சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னைக்குள்ள தமிழ பேசுறான். என்னங்க இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா அன்னைக்குள்ள தமிழ் பூசினா. இது சொல்லி கொடுத்து பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறது இல்ல, பரம்பரையா வர்றது, வீட்டுல வர்றது, வழி வழியே வந்த தமிழ் பண்பாடுனா தாய் வழியே வருகிறது. தாய்க்கு தெரியணும் முதல்ல. இது தாய்க்கு இருக்கணும் அந்த மானம், தாய்க்கு இருக்கணும் அந்த உணர்ச்சி, தாய்க்கு தெரியணும் தான் ஒரு தமிழச்சி என்று. தன் வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளை அது தமிழன் பிள்ளை, தன் பிள்ளை தன் கணவன் ஒரு தமிழன், பெருமையா அப்படி நினைக்கணும். தமிழ் மொழியை பற்றிய தமிழ் தாழ்வு மனப்பான்மை தான் தமிழ் பெண்களுக்கு நிறைய கூட்டப்பட்டு கிடக்கிறது. அதனால நம்ம பிள்ளைக்கு அம்மா நினைக்கிறாங்க, என் பிள்ளை ஏதோ ஒன்று படிச்சு ஒரு மலாயில இங்கிலீஷ் சிறப்பா வந்து நல்ல ஒரு வேலையில வந்துருச்சுன்னா எனக்கு போதும். தப்பு இல்லை. அந்த மொழி சோறு போடும், அது தொழில் மொழி. நீ வாழும் மொழி எந்த மொழி? உன் பண்பாட்டை சொல்ற மொழி உனக்கு எந்த மொழி? நீ தாலி கட்டி வாழ்ற சொல்றது மலையா சொல்லும், இங்கிலீஷ் சொல்லும், ஜப்பான் சொல்லுவான். எவன் சொல்லுவான்?
நூலை வாங்க முடியாதா? மஞ்சளை வாங்க முடியாதா? கட்டிட்ட பிறகு எந்த பொருள் கழுத்தலையாவது அதை எடுக்க பார்ப்போம். எடுக்க சொல்லுங்க, அவளை பார்ப்போம். யாரால முடியும்? நினைச்சு பாருங்க. வெறும் கயிறு, மஞ்சள் எல்லாம் காசு. இந்த மாதிரி கருத்து உள்ளவன் தமிழனே கிடையாது. தமிழனே கிடையாது. 1000 அணிகள் இருக்கும். தமிழ் திரைப்படத்தை கேடு கட்ட காட்சிகள் தமிழனா எடுத்தான். 70, 80களில், குறிப்பா 80களில் அந்த படங்கள்ல ரொம்ப நடக்கும். படத்தை அவன் வந்து நல்லா மக்கள் பார்த்து நிறைய பணம் வரணுன்றது என்னென்னமோ செஞ்சானுங்க. அதில் இது ஒரு முட்டாள்தனமான உத்தி. இதெல்லாம் கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது பண்பாட்டிலே. அது நீ மாற்ற முடியாது. அது தேர்ந்து உணர்ந்து வாழ்க்கையில இது இப்படிதான் இருக்கணும்ன்றது பல்லாயிர தலைமுறைகள் வாழ்ந்து நிலைநாட்டிய ஒரு மரபு. அந்த மரபை ஆட்டி அசைப்பது என்பது உச்சி மரத்துல ஏறிட்டு நின்றுட்டு அங்கேருந்து கிளைய விட்டு அங்கே நீ சேர்ந்துதான் உதவும். அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்காதுல. அந்த பண்பாடு, இந்த தாலியில அந்த பெண்ணினுடைய உணர்வு என்ன? மற்ற அணிகள் எல்லாம் போயிடலாம், இந்த அணி எந்த பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டான். இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? தமிழ்ல 2500 ஆண்டுக்கு முன்னாடி குறுந்தொகையில சொல்றான். நல்ல பெரிய பணக்காரன், அவங்க வீட்டுக்கு ரொம்ப பேர் வர்றாங்க போறாங்க. வர்றவங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் எல்லாம் கொடுக்குறான். சாப்பாடு கொடுக்குறான், பொருள்களை கொடுக்குறான், என்னென்னமோ கொடுக்குறான், அணிமணிகள் எல்லாம் கொடுக்குறான், துணிமணி எல்லாம் கொடுக்குறான். அப்படி கொடுக்கிற பொழுது அந்த வீட்டுல எல்லாம் கொடுக்குறான், ஒன்னே ஒன்று தான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு பாட்டுல குறிப்பு வரும். என்ன அது ஒன்னே ஒண்ணு அப்படின்னா, இவங்கிட்ட இல்ல, இவன் கூட எல்லாம் கொடுத்துறான். கணவன் அவன் என்ன பொண்ணெல்லாம் கொடுத்துருவான். ஆனா மனைவி கழுத்துல ஒண்ணு இருக்குதான். அதுக்கு பேர் என்ன சொல்றான்? ஈகை செய்கிறான். ஆனா இவனால ஈகை செய்ய முடியாத ஒண்ணே ஒண்ணு இருக்குது. ஈகை அறிய இழை அணி. இழை அணி, இழைக்கப்பட்ட அணி. என்ன அணி இது? ஈகை அறியது, ஈவதற்கு முடியாதது. இது தானம், அடுத்த தானம் கொடுத்துட முடியாது. வாழ்கிற பெண்ணு கழுத்துல தாலியோடு இருப்பா. இது தமிழச்சிக்குள்ள பண்பாடு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. வறுமை வந்து விட்டது. இன்றைய நிலையில படத்தை தப்பான ஒரு பழக்கத்தை கற்பிச்சுட்டாங்க. நான் பார்த்திருக்கிறேன். யாரும் அப்படி இருந்திருந்தா வருத்தப்படாதீங்க. இனிமேல் வர்றவங்களுக்கு சொல்லுங்க, நம்ம தப்பு இல்லை, தெரியாம நடந்துகிட்டு இருக்கலாம். தாலிய எடுத்துட்டு போயிட்டு அடகு வைக்க கூடாதுங்க. அதுக்கு மாற்றான ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு, ஒரு மஞ்சளை கட்டிட்டு நான் போயிட்டு அடகு வச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது ஆம்பளைக்கு அடகு இல்லை. அதனால்தான் தங்கம் அரசனா இருந்தா கூட, மன்னாதி மன்னனா இருந்தா கூட அவங்ககிட்ட எல்லாம் இருக்கு. அவன் நினைச்சதான் தங்கத்திலே கூட்டுவான். இப்ப கூட பாத்தீங்கன்னா திருப்பதியில ஒருத்தர் அவன் மகளுக்கு அப்படி எல்லாம் தங்கத்திலேயே இழைச்சி பண்ணாரு. இவருக்கே பண்ண முடியும்னா அந்த காலத்துல பெரிய பெரிய அரசனை எவ்வளவு பண்ணிருப்பான். ஆனா எல்லாருக்கும் ஒன்னே தான் அளவு, அரை பவுனு இல்ல 3/4 பவுன். இதுக்குள்ளதான் தாலி. அந்த தாலின்றது பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நீ தங்கத்துல அதை கோத்துக்கிறதுக்கு அந்த சரடெல்லாம் நீங்க போட முடியாது. அது முதல்ல, அதுக்கு பேர் மங்கள நான். அது முதல்ல கயிறு அல்லது நூலால தான் கோக்கப்படும். அந்த குறிகளும் ஒற்றை குறிகளா தான் கணக்கு. எல்லாருக்கும் ஒரே கணக்கு, எல்லாருக்கும் ஒரே கணக்கு. ஒற்றைப்படையா நீ வைக்கலாம். தாலி இவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா நான் பணக்காரன் அப்படி போட்டுக்கலாம் அப்படி போட்டுலாம் பண்ண முடியாது. இது தான் சொல்ற மரபு. இது மாதிரி நிறைய மரபுகள் நம்ம இடத்துல இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்குன்னா மலாய் மொழியில இல்லைன்ற, சீன மொழியில இல்லைன்ற, ஆங்கிலத்துல இல்லைன்ற. யாருக்கு? தமிழனுக்கு. தமிழனா இருப்பவனுக்கு, தமிழனா இருக்க வேண்டும் என்று அவன் முடிவெடுத்திருந்தால், என் பரம்பரைகள் எனக்கு பின்னும் தமிழனாக வாழ வேண்டும் என்று அவனுக்குள்ளத்திலே கொள்கை அவனுக்கு இருக்குமையானால், அவனுக்கு ஒரு வேறுபாடு தெரியணும். மற்ற மொழியெல்லாம் படிக்கலாம், அது சோறு போடும், நட்பாடலாம், உறவாடலாம், பெருமை கொடுக்க எல்லாம் கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் அந்த இனமாக முடியாது. நீங்க என்னதான் மலாயை எப்படிதான் சுரட்டி சுரட்டி பேசினாலும், இங்கிலீஷை சுரட்டி சுரட்டி பேசினாலும் அந்த இனமாக உங்களை ஏற்றுக்கொள்ள எந்த நியாயமும் கிடையாது. நீங்கள் அந்த இனத்தில் பிறந்தவரா மரபில், அப்பதான் நீங்க அந்த இனம். அதனால இனங்களுக்கு நான் ஏற்றத்தாழ்வு சொல்லல. நமக்குள்ள வாழ்க்கை எங்கே இருக்கிறது? நீங்கள் தமிழர் என்றால் நீங்கள் எந்த மொழியில் நின்றால், எந்த மொழியை கற்று அதை உயிரில் கொண்டால் உங்கள் வாழ்க்கை தமிழர் வாழ்வாக இருக்கும் என்பதற்கு தான் நான் இவ்வளவு கத்தி சொல்றேன். வேற ஒன்றும் கிடையாது.
எனவே இந்த ஒரு பண்பாட்டு தன்மையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு இறைநிலையில எடுத்துக்கொண்டால் சமயம் வந்து விட்டாலும் சரி, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கை நெறியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அங்கே தமிழ் இருக்கிறது. இங்கே விளக்கேற்றினார்கள். விளக்கேற்றுகின்ற பொழுது கூட இந்த பண்பாடு ஏன் இதுல 5 முகம் வச்சிருக்கான்? சமயத்துல ஒரு இது போடுறான். இந்த திரி போன்றது பார்த்தீங்கன்னா 5 முகம் இருக்கு. 5 இருக்கு, இல்ல ஒன்றபடியா தான் இருக்கு. 1 3 வைக்கிறது அரிது, சில இடங்கள்ல அரிதாக இருக்கு. பெரும்பாலும் 1 5 இப்படி போகும். அதுக்கு கணக்கு ஏன் அப்படி வைக்கிறான்னு இருக்கு. ஏன் இந்த பறவையை வச்சிருக்கிறான்? அவனுக்கு இந்த வேற பறவைகளை வைக்க தெரியாதா? ஏன் இதை வச்சிருக்கிறான்? சிந்திக்க வேணும். இந்த விளக்கு அடுக்குகள், இந்த கோவையெல்லாம் ஏன் இப்படி இருக்கு சொல்லணும். இது பள்ளிக்கூடத்துல படிச்சு கொடுக்க முடியாது. வீட்டுல தான் சொல்லணும். வீட்டுல நல்லது கெட்டது நடக்கும்போது சொல்லணும். பிள்ளைகள் கேட்கும், அம்மா இது ஏம்மா, இது எப்படிமா, அப்பா இது ஏன் இப்படின்னு கேட்குதா? நம்ம சொல்ல தெரியணும். நான் சின்னவனா இருக்கும் பொழுது இந்த மாதிரி கேட்கும் போது சொல்றது, அப்போ உள்ள கொஞ்சம் பெரியவங்க அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மாரு அப்படின்வாங்க. முடிஞ்சு போச்சு. பாக்குறல பாரு கும்பிட போ, என்ன பெரிய கிழவ மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, தொணன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நீங்க தொணன்னு பேசிட்டு இருக்கிற உங்க முன்னாடி. அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சுத்தி நம்ம செய்யறதுக்கு பொருள் தெரிய வேண்டும். திருவாசகத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி பொருள் உணரணும். அதனுடைய கருத்து தெரிஞ்சு நம்ம செய்ய வேண்டும். எனவே நம்முடைய பண்பாடு, நம்முடைய நெறி, நம்முடைய நெறி என்பதெல்லாம் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு தொலைவா இருந்தாலும் அவன் தாலி கட்டுகிறான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவன் கண்டிப்பா நம்முடைய பண்பாட்டை சார்ந்தவர்கள் நமக்கு தெரியும். தமிழராய் இருந்து தமிழரில் இருந்து பிரிந்து விட்டு இன்னைக்கு வேறு இனமொழி மரபுகள் மாதிரி சொன்னாலும் அந்த மொழிகளின் பின்னாலே, அந்த இனங்களின் பின்னாலே அடித்தளமாக வேறாக இருப்பது எது என்றால் இந்த தமிழ் மரபு தான். வரலாற்றை இங்கே இருந்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் மறைத்துவிட்டு இந்திய தமிழும் ஒன்று, இந்திய பல இனங்கள் இருக்கின்றன, அவற்றில் தமிழ் இனமும் ஒன்றிருந்தது. இதெல்லாம் ரொம்ப அறக்கேடான பேச்சு, அறமில்லாத பேச்சு, வரலாற்று மறைப்பு என்று இதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். இதை சொல்ல போகின்ற பொழுது மற்றொரு கோபம் வருது. ஓ நாங்களாம் ஒண்ணு இல்லை, யாரும் ஒண்ணு இல்லைன்னு சொன்ன, நீங்க நானும் ஒண்ணுதான், ஒன்னா இருந்தது உடைஞ்சு போனது ஏன் எனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஐயா அவர்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு செய்தி அவங்க நான் சொல்றேன். இன்னைக்கு கேரளா இருக்கிறது, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, 3 சேர்ந்துதான் தமிழ்நாடு, தமிழகம், தமிழ்நாட்டகம் என்று சொல்வார். தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டகம்னு இதுக்கு பேர் இலக்கியத்தில் சொல்லுவான். சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் தெரியாதுன்னு இருக்க முடியாது, 4 பேர்ல அவர் ஒருத்தர். இந்த 2 பேரும் சிவபக்தியில மிகச் சிறந்தவர்கள். 2 பேருக்கும் அவங்களுக்கு இறை திருநிலை அடைவதற்கான காலம் வருகிறது. அப்போது சுந்தரர் அவருக்கு முதல்ல அழைப்பு வந்து அவரு புறப்படுறதுக்கு இருக்காரு. அவருக்கு இறைவனுக்கு அழைப்பு கிடைத்தது என்று அவர் போக போறாரு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவரோட உற்ற தோழர் மன்னர் குடியை சேர்ந்தவர் சேரமான் பெருமாள், அவரு மன துணுக்குறுகிறது. ஐயோ நாமும் அவரோடு போன நட்பு பிரிய விருப்பம் இல்லை, இறைவனையும் நட்பையும் அவர் வேற வேற, அது சார்ந்தே எல்லாம் ஒன்னா இருக்கு 2 பேருக்கும். அப்ப அங்க ஒரு பிரிவுன்றது அவங்க விரும்பல, அவரும் போகணும்னு நினைக்கிறாரு. அப்ப வரலாறு உங்களுக்கு தெரியும், அவரு குதிரையில போனாரு உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் திருக்கைலாயம் சென்றது சொல்லப்படுகின்ற அந்த நாள், அந்த காலகட்டம், அதை கொண்டு கொல்லம் ஆண்டுன்னு ஒரு ஆண்டு தொடங்கப்படுகிறது. இந்த கொல்லம் ஆண்டுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்க்கிற பொழுது 2 வரலாறு இருக்கு. இன்னொன்னு ஒரு நகரம் சொல்லுவோம், இன்னொன்று இது. அதனாலதான் சைவ சமயத்துல குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய, தென் தமிழக பகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆண்டு முறையை கடைபிடிக்கிறாங்க. இந்த பஞ்சாங்கம் இருக்கும் பாருங்க, ஐந்திரத்துல தான் கொல்லம் ஆண்டுன்னு போட்டிருப்பாங்க இருக்கு. ஏன் போடுறாங்கன்னா இதான் காரணம். அப்ப இந்த 2 பேரும் இறை நிலை போயிட்டாங்க. இப்ப சேர நாடு இருக்கு, சுந்தரமூர்த்தி நாயனார் சோழ நாட்டுக்காரரு, சோழ நாடு இருக்கு, தஞ்சாவூர் இதெல்லாம் வச்சுக்கோங்க, சேர நாடும் இருக்கு. இருவரும் தமிழர்கள், இருவரும் தமிழர்கள் மிகச் சிறந்த மன்னர் நிலையில இருந்து உலகியலை பார்த்தவர்கள். இறை நிலையில இருக்கும்போது ஒரே சிவநெறியில இருந்து
இருந்தவர்கள் இப்போ சோழ நாடு பாண்டிய நாடு மட்டும் மிச்சமா தமிழ்நாடுன்னு இப்போதைக்கு இருக்கு. சேர நாடு கேரளம் தனியா பிரிஞ்சிருச்சு. யார் பிரிச்சது? 3ல 1 போயிடுச்சே. யார் பிரிச்சது? இது வரலாறு. இதை நான் சொல்லிக் கொடுக்கும்போது உன்ன நண்பர் அவர் சொன்னாரு, ஐயா நம்ம சொன்னோம்னா சேர வழியில வந்த தமிழ் மக்களா இருக்க இன்றைக்கு மலையாளர்களா இருக்கக்கூடியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள விரும்பல அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் விரும்புறாருன்றது இல்லையா வரலாறு. வரலாறுன்றது நடந்தது, வரலாறு என்பது இருந்தது. அது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்பது, மாற்றுவது, இருக்கின்ற ஒப்புக்கொள்வது, கட்சி கட்டுவது, இல்லை என்று மறுப்பதெல்லாம் முடியாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நெறி, ஒரே வாழ்க்கை முறை, சமயம் எப்படி பிரிஞ்சுது? இது யாரா சிந்திச்சிருக்காங்களா? அப்ப மொழினா தமிழ் ஒரு மொழி தாங்க. என்ன மொழி? கருத்துக்கு சும்மா என்ன கருத்து பேசுறீங்க? அந்த கருத்தை எல்லா மொழியிலும் பேச முடியுமா? சைவ சமயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது சின்ன ஒரு பேச்சுக்கு நீங்க இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து சொல்லலாம். தேவாரத்தை கூட அதோட பொருள் உணர்ந்து அப்படியே கொஞ்சம் கவிதை நயமா கூட கொஞ்சம் மொழிபெயர்த்து சொன்னா தேவாரத்தை போய் இங்கிலீஷ்ல கொண்டு போக முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. கொடுக்கலாமா இங்கிலீஷ்ல? அத அப்ப பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்குறீங்க ரோமனைஸ் தமிழ்னு. அப்ப தப்பு பண்றோம் தெரியுது, மாத்து. நீ இடம் கொடுக்காமல் உனக்கு கேடு வருவது கிடையாது. ஊசி நூல் நுழையறதுக்கு இடம் கொடுக்கலன்னா அந்த நூல் உள்ள போவாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நிலையிலேயும் ஒரு வீட்டுல உன்னுடைய சொந்த சமயம், உன் சமயம் மாறி போயிடுச்சு, உன் மொழி மாறி போயிடுச்சு, உன் இனமும் காணா போயிடுச்சுன்னா இணையா பண்ணிட்டு இருக்கிற. என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? உன் வீட்டில் என்ன நடக்கிறது? உன் மனதில் என்ன நடக்கிறது? நீ என்ன ஆகி கொண்டிருக்கிறாய்? எங்கே போகிறது உன் குடும்பம்? எங்கே போகிறது உன்னுடைய இனம்? எங்கே இருக்கிறது உனக்கு இனம்? இனத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும். இப்படியே போல காணா போயிடுவோம். இப்படி மொழியை மாத்தி இனத்தை மாத்தி கட்டணும். உனக்கு தேவாரமே தெரியல போது என்ன பண்ற? எனக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஏதோ கடவுள் இதை படிச்சா கொஞ்சம் ஏதோ நமக்கு நல்லதெல்லாம் செய்வாராமே, அதனால இதை படிக்கணுன்றதுக்காக படிக்கிறேன். எங்க அப்பா சொன்னாரு, எங்க தாத்தா சொன்னாரு. அடுத்த தலைமுறை போகுது, தமிழ்ல ஒண்ணும் கிடையாது, நீ எல்லாம் சன்ஸ்கிரிட்ல தான் இருக்கு, சமஸ்கிருதம் தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லு, சிவம் சொல்லாத சிவம்னு சொல்லு. அப்பதான் இங்க ஏறும். 6 ஆதாரத்துல மூலாதாரத்துல இருந்து நேர சகஸ்திரதாரத்துக்கு ஏறியும் அப்படின்னு இல்ல. இந்த கதையெல்லாம் விட வேண்டாம். யோகம் இருக்கு, யோக கலை இருக்கிறது உண்மை. ஆனா இங்க கடவுளை அடையறதுலாம் நான் யோகம் பண்ணா கடவுள் அங்க வந்துடுவ வரமாட்டான். அது அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவோம். அதனாலதான் வள்ளலார் பாட்டு சொன்னாரு. அவருக்கு முன்னே திருமூலர் சொன்னாரு, பத்தி வளையில் படுவோன் காண்க மாணிக்கவாசகர் சொன்னார். வள்ளலார் அதை மனசுல வச்சு சொல்றாரு, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குள் படுவரம் பொருளே, அன்பெனும் கரத்து அமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே, அன்புருவாம் பரசிவமே. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எதை வச்சு இறைவனை சேரலாம் சொல்லுங்க? அப்படி அன்பினாலே உருகி வந்தது. ஒரு மனுஷன் இன்னொருத்தர் நல்ல சிறப்பு அவன் அன்பு இருக்கணுங்க. அன்பு தான் செய்வான். அவன் சீன மலாய்க்காரன், கருப்பா இருக்கான், சோப்பா இருக்கான், அழகா இருக்கான், அசிங்கமா இருக்கான், நல்லவன் கெட்டவன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது குருவி, இது காக்கா, இது எறும்பு, இது யானை, இந்த வேறுபாடு கிடையாது. அன்புக்கு இதெல்லாம் இல்லை. அப்படி எல்லாமா நிற்கிறது எதுவோ அந்த அன்புமயமா நிற்கிற இடத்துல எவனால போக தெரியுதோ, எவனுக்கு அந்த பாதை புரிந்ததோ அவன் இறைமயமாகிறான். இறைமயமாகிறான். அதை அனுபவிக்கிறான். அனுபவித்ததை சொல்லால் கொண்டு வருகின்றான். அதை சொல்லி சொல்லி உருகி உருகி சொல்லுகிறான். மீண்டும் மீண்டும் நினைச்சு நினைச்சு அப்படியே அப்போ அவனுடைய மொழியில் அது பதிவாகிறது. அந்த அனுபவம் வருவதற்கு அவனுக்குள்ள ஏற்பட்டது
பின்னால் நினைச்சு பார்க்கணும். நீங்க அவனுடைய அன்பின் அனுபவம் என்ன என்று பார்க்க வேண்டும். அதனுடைய மாசற்ற தன்மை என்னன்னு பார்க்க வேண்டும். அப்போ இந்த மொழியில இருக்கு, அந்த மொழியில இருக்குல்ல, இந்த மொழியில அந்த மரபாக வந்தது என்று சொல்லுங்கள். சமஸ்கிருதத்தை பிடிச்சிருக்கா முழுசா போயிடுங்க. இதையும் அதையும் போட்டு குழப்ப கூடாது. ஒப்பிட்டு சமஸ்கிருதத்தை சொன்னாதான் கடவுள் அருள் வரும், தமிழ்ல சொன்னா கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. இது நம்ம கிட்டே வந்து சொல்றது இன்னும் ரொம்ப கேவலமா இருக்கு. அவனை சும்மா அனுப்பி விடுறது அதோட கேவலமா இருக்கு. எங்க அம்மா ஒண்ணு இல்ல, சும்மா அது ஒரு அம்மா தான், இன்னும் ரொம்ப உருகுற அப்படின்னு ஏன்னு சொன்னா எப்படி? அது எனக்கு எங்க அம்மா தாயா அம்மா, உங்க அம்மா எனக்கு அம்மா இல்லை. ஆனா அம்மா நான் யாரு, அம்மாவுடைய அன்பு என்ன, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன மாதிரி உறவுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அம்மா தான் எனக்கு வாசல், இந்த அம்மா தான் எனக்கு வழி. எங்க அம்மாவை விட்டுட்டு அதுக்காக உங்க அம்மாவும் அம்மா தான், உங்க அம்மாவை நான் கூப்பிட வேண்டிய முடியாது. என்னதான் ஒருத்தனால ஒட்டாது, ரொம்ப கூப்பிடலாம். எத்தனை ஆண்டுகள் எங்க அம்மா யாருன்னு தெரியல, சின்ன வயசுல பிரிச்சுட்டோம்னு வச்சுங்க, இவங்கதான் உங்க அம்மான்னு எனக்கு நம்பிக்கையானவங்க எனக்கு சொல்லுகிற பொழுது அங்க எந்த இத்தனை நாள தெரியலையே, இவங்கதான் உங்க அம்மான்னு சொன்ன பிறகு அம்மானு போய் கதறி போய் கட்டி பிடிச்சி கதறுவோமே தவிர அங்க ஐயப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா சொன்னவன் யாரு? நம்பிக்கையானவன். இவங்க தான்ப்பா உங்க அம்மா அப்படின்னு. அந்த மாதிரி இவள் தான் உன் தாய், இதுதான் உன் தாய்மொழி அப்படின்னு உனக்கு சொன்னா உனக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லாம என்னையா தாய்மொழி தாய்மொழி நாள் கொண்டாடுறது வெக்கமா இல்ல? தாய்மொழி நாள் எதுக்கு பங்களாதேஷ்கார 21 பேர் செத்து போனான்றான், மொழி போற 1965 உனக்கு முன்னாடி 1938 தமிழ்நாட்டில் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே 1947 இந்தியா சுதந்திரம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி 38 மொழி போர் நடக்கிறது. தமிழ்நாட்டில் கொண்டாந்து இந்திய கட்டாயமா திணிக்கிறார். அப்ப தமிழர்கள் எதிர்க்கிறாங்க. அது எத்தனை பேர் செத்து போனா தெரியுங்களா? அப்ப எந்த நாள் கொண்டாடின தமிழன் உலகமே கொண்டாடட்டும், நான் அவன் மொழியில கொண்டாடின வேணான்னு சொல்லல. ஆனா தமிழனுக்கு எல்லாம் அடுத்தவங்க வந்து கத்து கொடுக்கணுமா? இல்ல, உங்ககிட்ட பாடம் இருக்கு. உனக்கு பாடம் சொல்லக்கூடிய தலைவர்கள், அறிஞர்கள், அதற்கான வழிகாட்டிகள், வாழ்க்கையை வாழ்ந்து நின்ற தலைமுறைகள் உனக்கு இருக்கிறாங்கப்பா. அவங்களை தயவு செய்து கண்ணெடுத்து பார், அவங்களை உணர்ந்து பார். அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க அதை எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் உள்வாங்கி ஒரு கட்டமைப்பு பெறுகிற பொழுது நாம அப்ப தமிழனா வருகின்றோம். தமிழர்னு சொல்றதுக்கு பொருள் இருக்கிறது. தமிழ் பேசுறேன் அதனால தமிழன்னா யாருதான் பேசுறாரு தமிழ்? அதனால ஒண்ணும் இல்லை. தமிழை கொண்டு பலர் பணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திரைப்படத்திலையும் சரி எல்லாம் சரி. அன்னைக்கு ஒரு பாட்டு, பக்தி பாட்டு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓயாம தான் போட்டுக்கிட்டு இருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் பக்தி பாடல், முருகன் பக்தி பாடல் போட்டுருவாரு. எங்க அப்பா முருகன் பக்தர். அப்ப அதை கேட்டு கேட்டுதான் நம்மளுக்கு ஒட்டிக்கிச்சு. வேல் கொண்டு வெற்றி பெற்றார் கணக்கற்றார், வேலன் என்ற பெயரை யார் பெற்றார்? முருகா உன்னையெல்லாம் யார் பெற்றார்? எல்லோரும் இளமை பெற்றார் வாலிபக்தி, எப்போதும் இளமை யார் பெற்றார்? முருகா உன்னையெல்லாம் யார் பெற்றார்? அடுத்து வரும் சொல்றாரு, தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா முருகா முருகான்னு பாட்டு வரும். எப்படி பாட்டு? பக்தி பாட்டு. எங்க நிக்குது தமிழ்? முருகனை தமிழ் கடவுள்னா முருகனை பாடும்போது தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா 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 பாட்டு. கந்தன் கருணைன்னு படம் வந்தது. எடுத்தவர் ஏ.பி. நாகராஜன், பச்சை தமிழர். என்ன படம்? தமிழன். யாரு? ஏ.பி. நாகராஜன். ஏ.பி. நாகராஜனுக்குள்ளே இருக்கிற சரக்கு என்ன? அவருக்கு தெரியும் தமிழ்னா என்ன, அவருக்கு தெரியும் தமிழர் நெறினா என்னன்னு. படம் எடுக்கிறார். கந்தன் கருணை படம் பாருங்க, இல்ல மற்ற படம் பாருங்க. அதுல கே.பி. சுந்தரம்பாள் வந்து இந்த மாம்பழம் கிடைக்கல முருகருக்கு மலையில் நிற்பாரு. அப்ப போய் சொல்லுவாங்க, முருகன் உங்க அப்பா இருக்காரு, அப்பாவோட பாப்பா ஏன் எங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி பாணியில சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆறுவது சினம், கூறுவது தமிழ் அப்படின்னு இல்லைங்களா? தெரியாத முருகனானி சேருவது இனம், மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத சிறுவனானி பாட்டு. அதுல கடவுளை பாடுகிற போது தமிழ் என்று சொல்லி வருவாங்க. இறைவனை பாடுகிற 10 பாட்டு அங்கேயும் தமிழா சொல்லுவாங்க. அப்ப தமிழர்கள் மொழி
தனித்தனியா நடத்தி வாழ்ந்தது கிடையாது. இந்த மூன்றும் அவனுக்கு எல்லாம் நிறைவாக உண்டு. ஒரே இனம், ஒரே மக்கள். புரியாமையினால கொஞ்சம் தவறுதல், கொஞ்சம் ஒரு அக்கறையின்மையினால இந்தியா முழுவதும் ஒரே இனமே பலவாக உடைந்து விட்டது என்பது நமக்கு மிக வருத்தத்துக்குரிய ஒன்று. நம்முடைய உறவுகளை நாமே பகைகளாகவும் ஒன்று முட்டி மோதி கொள்ற மாதிரி ஒரு நிலை வந்து விட்டது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது வரலாற்றில். ஆக வரலாற்றை, தமிழ் வரலாற்றை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், உண்மையான தமிழர் வரலாற்றை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மனம் தெளிவடையும், வரலாறு தெளிவாகும், வழி தெளிவாகும், வருங்காலம் தெளிவாக தெரியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு செய்தியை சொல்லி என்ன எப்ப தொடங்கினா எப்ப முடிக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏறக்குறைய சரியா இருக்கும். நான் இன்னும் ஒரு 5 மணித்துளிகள் சில செய்தி சொல்ல விரும்புகின்றேன். அதாவது இந்தியாவில் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்தியாவுடைய நாகரிகம், இந்திய நாகரிகம், இந்தியருடையது பிடிச்சில்ல, அதாவது விட்டுற வேண்டியதானே. அப்படியே அதுல தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டு அரசர்கள்லாம் 2 தலைநகரம் வச்சிருப்பான். ஒண்ணு உள்நாட்டுல இருக்கும், மலை காடு இதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கும். இன்னொன்னு கடல் ஓரமா இருக்கும். அப்படி பாண்டிய நாட்டுக்கு கடல் ஓரமா இருந்த தலைநகரம் தான் கொற்கைன்னு அதுக்கு பேரு. கொற்கை மாநகரம் பேரு. அந்த கொற்கை மாநகரம் பற்றி அண்மையில இப்போ சில ஆய்வுகள் வெளிப்பட்டிருக்கு. 1922 ஒன்று பண்ணியிருக்கான், 65, 67 வாக்குல ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அண்மையில இப்ப பண்ணியிருக்காங்க. அங்க இந்த முத்து கொற்கை முத்து எடுக்கிறதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற இடம். உலகத்துல இருந்த பெரிய துறைமுகங்கள்ல ஒன்றுங்க. எதுங்க? கொற்கை. துறைமுகத்துக்கு என்ன வரும் போகும்? கப்பல்லாம், உள்நாட்டு வெளிநாட்டு கப்பல்லாம் வரும் போகும், மாதிரி சரக்கு வணிகம்லாம் நடக்கும். அப்ப தமிழர்களுக்கு துறைமுகம் வைத்து கப்பல் நடத்தி வாணிகம் பண்றது புதுசா பழசா? இன்னைக்கு எந்த தமிழ கப்பல் வச்சிருக்கிறான்? சும்மா சொல்லிக்கலாம். அந்த கப்பலுக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்க மாட்டான். ஐயா அத சொல்லிட்டு போனார் நல்லா. சொன்ன மாதிரி எழுச்சி உரையா இல்ல வரவேற்பு தலைமை உரையா அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லாம, ஏன்னா அவர் எழுச்சி தமிழர்யா, அவர் எழுச்சியா இருக்கிறார். அதனால அவர் பேச்சு தொட்டாலே ஏதோ எழுச்சியா தான் இருக்கும். இது எழுச்சியா சொல்லணும், இது வரவேற்பு அப்படியே கொஞ்சம் பணிஞ்சு குடிஞ்சு சொல்லணும், அப்படிலாம் அதெல்லாம் வராது. உள்ளதுதான் வெளியே வரும் வீறிக்கிட்டு. அப்ப அந்த பாருங்க, தமிழனுக்கு என்று இருந்த வரலாற்று தடங்கள் இங்க கிடைக்கிறது. 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு துறைமுகம் அப்படின்னு தெரியுது. அப்ப இந்தியாவுக்கு பெருமை தானே. இந்த வரலாற்றுல நீங்க எழுதணுமா எழுதக்கூடாதா? எழுதலாம் தானே. எல்லா இந்தியர் அத்தனை பேருக்கு இந்த வரலாறு சொல்லலாம் தானே. அதே மாதிரி வடநாட்டுல ஒன்று கண்டுபிடிக்கிறான், எல்லாத்துக்கும் சொல்லு, அப்போ அது பொது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த தமிழர் சார்ந்த வரலாறுகள் என்பதெல்லாம் மறைக்கிறாங்க. இந்த எழுத்து எடுத்துக்குங்க, தமிழ் எழுத்து. இந்த கொற்கை போல கீழடின்னு ஒரு ஊர் மதுரை பக்கம், அதுவும் நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, அதிகம் விவரிச்சு சொல்ல தேவையில்லை. ஆதிச்சநல்லூர் இன்னொரு ஊர், அதை விட இன்னும் பழசு. இங்க எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. இந்த தமிழ் எழுத்துக்கு இப்ப என்ன பேர் சொல்றா? தமிழி என்று அதுக்கு பேர் சொல்றான். 1980கள் வரைக்கும், 90கள் வரைக்கும் கூட தமிழின்னு சொல்லல பேரு, பிராமி வச்சான். அசோகர் பிராமி வட இந்தியாவில் உள்ளது. அந்த எழுத்தை பார்த்து தமிழுக்கு உருவாக்கப்பட்ட எழுத்து தான் தமிழ் பிராமி. இது தமிழ்நாட்டில் உள்ளது, கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி இருக்கிறான் அப்படின்னு கதை சொல்லிட்டான். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, வரலாறு இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு எல்லாம் இருந்து என்ன மாதிரி வரலாறு சொல்லி கொடுக்குறான்? உண்மையான வரலாற்றை சொல்லல, பெரட்டி போட்டுட்டான். அசோகன் என்பது அசோக சக்கரவர்த்தி வடநாட்டில் இருந்தவர். 2300 ஆண்டுக்கு முன்ன இருந்தவருங்க. புத்தர் 2500, அவருக்கு 200 ஆண்டு கழிச்சு பிறக்கிறார் இவரு. அவருடைய புத்தருடைய கொள்கையை எடுத்து உலகம் முழுவதும் பரவ செய்ததுல அசோகனுக்கு பெரிய பங்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த அசோகனுடைய கல்வெட்டுக்குள்ள அவர் பயன்படுத்தின எழுத்துக்கு பேரு என்ன பேர் வைக்கிறதுன்னா, அது பிராமின்னு. வேற யாரும் பாதிக்கல, இது அசோகன் தான் முதல்ல பாதிச்சிருக்கிறான். அசோகன் பிராமின்னு அது பேர் வச்சுட்டாங்க. நான் கேட்கிறேன், அசோகனுக்கு தான் எழுத படிக்க தெரியுமா? அவங்க அப்பா ஒண்ணுமே படிக்க தெரியாது. புத்தா ஹூஃப் யாரு? அசோகனோட அப்பா ஒண்ணுமே தெரியாது, எழுத்தறியாதவரா அப்பா. அவங்க தாத்தா என்னங்க கதை சொல்றாங்க, என்ன பேர் வைக்கிறாங்க? வரலாற்றுக்கு எப்படி அடையாளப்படுத்தணும்? இதுலயே தப்பா இல்லையா? அதை போய் ஆராய்ச்சி நல்ல ஒரு நல்ல ஐயர் ஒருத்தர், சுப்பிரமணிய ஐயர்,
சுப்பிரமணிய ஐயர்ன்றவர் அங்க போய் பார்த்துக்கிட்டவர் தமிழ்ல தான் இந்த ழா மகர ழா அந்த தமிழ் அந்த ழா வள்ளின ரா 2 சொல்லினா அப்புறம் உயிரெழுத்துக்கள்ல வந்து இந்த ஏ ஓ குறி. இப்ப தொல்காப்பியம்னாரு, நீங்க சம்ஸ்கிருதத்துல போயிட்டு தொல்காப்பியம் எழுத முடியாதுங்க. எழுத முடியல, வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்க கூடாது. நீங்க எழுத முடியாதுங்க. ஏன் எழுத முடியாது? அவன் தொல்காப்பியம்னா அவன் தோல் காப்பியம் தான் இல்லையா? நாங்க ஓ கிடையாது, ஓ தான் இருக்கு அவங்கிட்ட. நீங்க ஒட்டகம்னா அவன் ஓட்டகம் தான் எழுதுவான். அதே மாதிரி ஏ கிடையாது குறியில. எலினா அவன் ஏலின்னு தான் எழுத முடியும். ஆனா தமிழ்ல எழுத்து இல்லையே, அது இல்லையே, தமிழ் ரொம்ப குதிப்பான். இவன் மட்டும் சொல்ல உன்னுடைய மொழியினுடைய அமைப்பை அடுத்தவன் சொல்றதுக்கு எழுத்து இல்ல, அவங்ககிட்ட சொல்லு இல்லைன்றதை பத்தி இவனுக்கு கவலை இல்லை. அவனோட சரியா சொல்லிடுவான். இவனோட எவன் எப்படி வேணான்னு சொல்லலாம். எவ்வளவு அறிவு, எவ்வளவு தெளிவா இருக்கான் தமிழ். அதனாலதான் தமிழ் பள்ளியில தமிழ் கல்வி இருக்கிறது. ஒரு 30-40 விழுக்காடு ஆசிரியர்கள் அதை பற்றி ஒரு அக்கறையா இருக்கிறாங்க, நான் சொல்லுவேன், தெளிவா இருக்கிறாங்க. மற்ற சில பேர் அதை பத்தி ஒன்றும் கருதுறது இல்லை. என்னமோ நடக்குது, படிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஆக நான் இந்த எழுத்துக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த அசோகன் மன்னனின் பெயரால அவர் 2300 ஆண்டு தான். தொல்காப்பியம் ரொம்ப பழசு, தொல்காப்பியம் இருக்கு. சங்க இலக்கியம் அதை விட இன்னும் பழசு. அப்ப அதெல்லாம் எழுதுனாங்களே, எந்த எழுத்துல எழுதுனா? அசோகன் பிராமியில் எழுதிப்பான். சிந்திக்க வேண்டாம். தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் பலரும் கூட அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு சில கூட்டத்தார்களுடைய இதுக்கெல்லாம் பயந்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, தமிழ் வந்துங்க 2300 ஆண்டுக்கு முன்ன இல்ல, 2300 ஆண்டுக்கு இந்த பக்கம் தான் தமிழ். 2300 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்ல ஒண்ணும் இல்லைன்ட்டான். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுங்களா? 5000 ஆண்டுக்கு நான் சொன்னேன், அவர் 9000 ஆண்டு தொல்காப்பியம் சொல்றாரு. என்னென்னமோ வரலாறு கணக்கு. கொற்கை துறைமுகம் 2800 ஆண்டு. காவேரி பூம்பட்டினம் என்கின்ற பூம்புகார் பட்டினம் 11500 ஆண்டுக்கு முன்னாடி. எல்லாம் ஊமையாவ இருந்தாங்க. சரக்கு இறங்குதுன்னு சொன்னா இப்ப கூட இந்த சீல் வைக்கிறோம்னு சொல்ற மாதிரி இருக்க, முத்திரை வைப்பா பாருங்க. அன்றைக்கு வந்து அதுக்குன்னு சிறப்பான மண்ணு வகை வச்சிருந்திருக்கான். அதுக்கு பேர் முடங்கல்னு பேரு. அப்ப சரக்கு இறக்கும் போது அது மேல அந்த மண்ணை வச்சு இது என்ன பொருள் எவ்வளவு எல்லாம் கணக்கு பண்ணிட்டு அந்த முத்திரையை வந்து அந்த மண்ணில் பதிச்சு அதை வச்சிருவாங்க. அந்த இதோட தான் அந்த மூட்டை அடுத்த கட்டத்துக்கு போகும், உள்நாட்டு வாணிகத்துக்குள்ள போக முடியும். அப்படின்னா எழுத படிக்க தெரியாம செஞ்சா முத்திரை குத்துறா எவ்வளவு, இது எத்தனை எண்ணிக்கை கணக்கெல்லாம் பண்ணிருந்தான். எழுத்து இருந்திருக்குமா இருந்திருக்காதயா? 11500 ஆண்டுகளுக்கு முன்னாலே காவிரி பூம்பட்டினத்திலே வெளிநாட்டு சரக்கு வந்தாலும் சரி, உள்நாட்டு சரக்கு ஏற்றி அனுப்பினாலும் சரி, முடங்கல் என்கின்ற மண் முத்திரையிலே அதனுடைய அளவு என்ன, செய்தி என்னன்னு முத்திரை பற்றி அனுப்புறானா, எழுத்து இருந்ததா இல்லையா? இருந்தது என்பது உண்மைன்னு சொன்னா நீ எப்படி அசோகனை கொண்டாந்து தமிழுக்கு வரலாறு சொல்ற? எப்படியாவது உண்மை? இதுக்கு என்ன நீ டாக்டர், முனைவர்? எதுக்கு நீ முனைவர்? என்ன முனைவர்? நீ மண்ணாங்கட்டி முனைவர். சோத்துக்காக தான் நீ இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறே தவிர உனக்கு நெஞ்சில தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சை தன்னை சுடும். சும்மா உலக நீதி படிக்கிறது. நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம். எங்க ஒண்ணாம்புல படிச்சுக்கிறது போக மறந்துடுறது. அதெல்லாம் நிற்க முடியாதுங்க. அப்படிலாம் கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்க முடியாது. என்னதுக்கு படிக்கிற? எண்ணி பாருங்க. இந்த எழுத்து ஒரு திக்கட வரலாறு, மொழி என்றும் இனம் என்றும் வரலாறு பேசுகிற பொழுது தரவுகள், அதற்கான சான்றுகள் தெளிவாக இருக்க வேண்டும். தப்பான சான்றை மற்றவன் நம் தலையில் திணிக்கிறான், நமக்கு வரலாறு என்று எடுத்து நமக்கே கற்றுக் கொடுக்கிறான், நம்முடைய பணத்திலே நம்முடைய வருமானத்திலே நமக்கு நம்முடைய அறிவை கெடுக்கிறான் என்று சொன்னால் இத மாதிரி நம்மளை அழிக்கிறது
செய்தார்? புறக்கணித்தார்னு சொல்லு. புறக்கணித்தது தமிழ். நீ தமிழ் சொல்லணும்னா தமிழ் சொல்ல கொண்டுதான் நீ சொன்னா அது தமிழ். சோறுன்னு சொல்ற இடத்துல நாசின்னா எப்படி? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நாசி வெட்டிட்டு இருக்கேன். சோறு சாப்பிட நல்லா வெட்டுறேன், அந்த மாதிரி நாசி வெட்டிட்டு இருக்கிறேன். நாசின்னா நாசியை வெட்டிட்டு இருக்கிறேன் சொல்லாம அப்படி. அது எவ்வளவு ஒரு கிறுக்குத்தனமானதோ இருக்கிறதோ அது போலத்தான் நம்ம மொழியில சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை விட்டு விட்டு வேறு மொழி சொல்லியே கொண்டு வருவோம். சில சொற்கள் இப்போது இல்ல. இப்ப கணினின்றோம். எப்போ வந்துச்சு கணினி? எப்போ வந்துச்சு கணினி? ஷேக்ஸ்பியர் காலத்துல இருந்து இருக்கா? சொல்லுங்க. இங்கிலாந்து இங்கிலீஷ் மொழி தோன்றின போதே கணினி சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லி இருந்துச்சா இங்கிலீஷ்ல? இல்ல. காலத்துக்கு ஏற்ப நாகரிக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி, கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டு இருக்கும். அப்ப தலைமுறைக்கு தலைமுறை ஏற்கனவே இருக்கிற மொழி வளத்திலே மொழியில் இருக்கின்ற சொற்களை அவன் சிந்தித்து உணர்ந்து அறிந்திருப்பதனாலே, மொழியை பற்றி சொல்லை பற்றி அறிவு இருப்பதனாலே இதுக்கு எப்படி பெயர் வைக்கலாம்னு அவன் அழகா வச்சுக்கிறான். அந்த ஆற்றல் தமிழுக்கு மிக நிறைவாக உண்டு. இதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய சமயத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய அரசியலை அவர் பேசினார். கவனிக்க வேண்டிய இடம். தன் ஆயுதமும் தன் கை பொருளும் பிறன் கையில் கொடுக்கும் பேதையும் பதரே. அதிவீரராம பாண்டியன் என்ற தமிழ் அரசர் 11ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். அவர் சொல்ற தன் ஆயுதம், உன்னுடைய ஆயுதம் அடுத்த வகையில கொடுக்கிறாரு. தன் கை பொருள் பிறன் கையில் கொடுக்கும், மற்ற எதிரியின் கையில கொடுக்கிறவன் பேதை அப்படின்ற. இந்த பேதெல்லாம் பதர்கிறாரு. பதர்னா நெல்லு இருக்கு. நெல்லுக்கு உள்ள இருக்கிறது அரிசி, மேல மூடிட்டு இருக்குது உமி. அந்த அரிசி முதல்ல பால் மாதிரி இருக்கும். அதெல்லாம் குருவிங்கெல்லாம் போயிடலாம் உறிஞ்சிட்டு போயிட்டு பாருங்க. அப்படி உறிஞ்சி எல்லாம் போயிடுச்சுன்னா வெறும் உமி கூடு. அந்த பார்க்கறதுக்கு என்னமோ உள்ளுக்கு நெல் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அது குளகுளான்னு இருக்காது. அது கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால இன்னமும் நம்ம நெல்லோட சேர்த்து அதையும் அரிசி எடுத்துருவோம். தூத்து போதுதான் தெரியும், பறக்கும். நெல்லு தூத்துக்கிற போது நெல்லு கீழே கொட்டும். பதர் என்ன பண்ணும்? பறந்து போகும். அங்க இருக்காது. நெல்லோட சேர்த்து முதல்ல நெல்லோட தான் இருந்துச்சு, தூத்தணும். அந்த மாதிரி இதெல்லாத்தையும் எடுத்து அலசணும். உன் வரலாற்றை, உன் மொழியை, உன் இனத்தை, உன் சமயத்தை எல்லாத்தையும் தூற்று. வாய்மை, அறம், அன்பு, பண்பு என்கின்ற முன்னோர்களினுடைய அறிவு வெளிச்சத்திலே தூற்று. அந்த காற்றிலே தூற்று. போக வேண்டியதெல்லாம் தன்னால போயிடும். உன்னுடைய வேறு எது, உன்னுடைய அறிவு எது, மரபு எது என்று உனக்கு தெரிய வேண்டும். அப்போது உன்னால் வடிவம் பெற முடியும். இது தெரியாம, இதை படிக்காம எனக்கு விளங்குமா? கடவுளுக்கு கடவுளையே ஏமாத்துற அளவுக்கு துணிச்சிட்டோம். அதனாலதான் ரோமனாய்ஸ் தமிழ்ல படிக்கிறோம். ரோமனாய்ஸ் தமிழ்ல படிச்சுக்கிட்டு பொருள் தெரியாது, சும்மா பாட படிக்கிறது, அவ்வளவுதான். என்ன அது தெரியாது. கடவுளுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், கடவுளுக்கு தெரியும். அவர் கொடுத்துருவார். நான் வேண்டி இருக்கிறேன். நான் சும்மா இல்ல. திங்கக்கிழமை நோன்பு இருந்து இதெல்லாம் படிக்கிறேன் நான். இந்த பதிகம் அந்த பதிகம், பதிகம் கூட இல்ல, பட்டிக்கம் பட்டிக்கம்ன்றான். இங்க ஒருத்தர் தான் அங்க பட்டிக்கம் பட்டிக்கம். என்ன பட்டிக்கம்? பதிகம் தான். பதிகம் 10 பாட்டு மொத்தமா அப்படியே ஒரே நேரத்துல அப்படியே மொத்தமா ஒரே நிலையில மனம் உருகி நின்று வேறு நடிவு இல்லாம ஒன்றி நின்று உருகி அன்பினால வந்தது. அதோட அருமை அந்த உருக்கம் ஒன்று வருமா? அதனால படிக்கம்ன்ற அவன் உருகி நின்று பாடுறையா. நீ உருக்கமே இல்லையா? உனக்கு உருக்கம் இல்லாத எங்க இருக்குது பக்தி? அப்ப பக்தினா உனக்கு என்னன்னு தெரியல. அது இல்லாத பத்தி உனக்கு கவலை இல்லை. அப்பாவுக்கும் கவலை இல்லை, அம்மாவுக்கும் கவலை இல்லை. பிள்ளைய விட்டுட்டாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அது கொஞ்ச நாள் பருவம் அது ஒரு கல்யாணம் பண்ணி அது ஒரு பிள்ளை குட்டியை பத்தி அது என்ன சொல்லி கொடுக்கும்? அதுக்கு அப்புறம் வரும். அது என்ன சொல்லி கொடுக்கும்? எங்க இருக்கிறது தமிழ்? அதனாலதான் சொல்றேன், இதை சொல்லி நிறைவு செய்ய விரும்புறேன். பாவடர் பெருஞ்சத்திரா என்ன சொன்னாரு? சொல்லி சொல்லி பாக்கிறோம். யாரும் கேட்கல, யாரும் மாத்திக்கிற மாதிரி தெரியல, யாரும் தன் வீட்டுல சரி பண்ணலாம்னு இதுக்காக முயற்சி எடுக்க மாட்டாங்கன்னு கூட ஆகட்டுமே, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்ற மாதிரி ஒரு பாட்டு. என்ன பாட்டு சொல்றாரு? எல்லாம் இல்லை, நான் பேருக்கு இனம் இருக்கிறது, ஆனா இனம் சேர்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நான் ஒத்தையா இருக்கிறேன். இனமே 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 என்று கூவி கூவி அழைக்கின்றேன், நீ இனத்தை காணவில்லை, ஒருவனும் என்னோடு இல்லை, நான் ஒற்றையானேன், ஒற்றையானாலும் கவலை இல்லை
ஐயம் பிறப்பின் மேல் ஐயம் என சற்றும் தயக்கமின்றி சாற்று என்று சொல்லி பெருஞ்சித்திரனார் முடிச்சார். கவலையப்படாத, உன்னை பத்தி எவனா தப்பா சொல்றானா சொல்லு, ஏய் நான் சரியான நிலையில் இருக்கிறேன், நீ சரியா இல்ல, நீ உண்மையிலேயே தமிழ் தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்தவன் தானா? பெற்றவர் மேல் ஐயம். தமிழுங்க அப்படி தமிழ், பச்சை தமிழங்க. நீ பச்சையா சிவப்பு கருப்பா எங்களுக்கு அது கேள்வி இல்லை. உன்கிட்ட தமிழ் இருக்கா? இல்லையே, அப்புறம் என்ன இருக்கு பச்சை தமிழன். எனவே தோழர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இளையர்களே, நான் எப்போ எந்த கூட்டத்தையும் யாருக்காகவும் ஆள் பார்த்து பேசுறது கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணிக்கை பார்த்து பேசுறது கிடையாது. ஒத்தாளாலும் இப்படிதான் பேசுவேன். 1000 பேர் நின்றாலும் இதுதான் பேசுவேன். கோடி பேர் நின்றாலும் கூட இதைத்தான் பேசுவேன் என்று என் உள்ளத்துக்கும் என் உறவுக்கும் என்னோட உணர்ச்சிகளுக்கும், எனக்கு இப்ப 60 ஆக போகுது. இந்த ஆண்டு சில மாதம் 60 ஆயிடுது. மணிவிழா நான் கொண்டாடுறது இல்லை, பேச்சுக்கு சொல்றேன். அந்த 60 தொடுகின்ற நிலைங்கிறது ஒரு பட்டறிவு வந்துருச்சு. அந்த பட்டறிவுப்படி நான் துணிந்து இருக்கின்றேன். எதையும் மறைத்துக் கொண்டோ இவருக்கு அவருக்கு என்று மாற்றி பேசுவது என்பதோ எனக்கு தேவையே இல்லை. எனவே மக்களை, நெறியை, வழிமுறைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் தமிழ் அறிய வேண்டும். தமிழ் அறிந்த நாம் அதை கடைபிடித்து காப்பதை உயிராக கொள்ள வேண்டும். பல மொழியும் கற்கலாம், பல மொழிகளும் பல நெறிகளையும் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய நெறியில் தான் நாம் வாழ முடியும் என்பதனால இந்த அரிய பெரிய உணர்ச்சியை மீண்டும் மீண்டும் பல்வேறு மாநாடுகள், பல்வேறு எழுச்சி விழாக்கள், பல்வேறு பெயர்களில் மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஊடகம் பங்களிக்க வேண்டும். ஊடகத்துல வானொலியில, தொலைக்காட்சியில இருந்து எல்லாம் இதுல பங்களிக்கலாம். நல்ல நல்ல செய்தி சுருக்கமா எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க. நாங்க பேசுறதுலாம் போட வேண்டாம், தேவையில்லை. எத்தனை பேர் பேசியிருக்காங்க. ஒரு நிமிடம், ஒரு அரை நிமிடம் போடலாம் இல்ல இந்த தொலைக்காட்சியில, வானொலியில போடலாமா போடக்கூடாதா? பாட்டு மட்டும், திரைப்பட பாட்டு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது நல்ல பாட்டா நாத்த பாட்டான்னு பார்க்காம போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் இதுல ஒரு அரை நிமிடம் இந்த செய்தி போடக்கூடாதா? இந்த ஐயா சைவ சமய நிலையில இருந்து அவர் ஒரு நிகழ்ச்சி வானவில்ல பார்த்தேன். பிள்ளைங்கள்லாம் அப்படியே உட்கார வச்சுட்டு முறையா திருமுறையெல்லாம் சொல்லி கொடுத்து அவர் இந்த இசையோட அப்படியே அழகா பயிற்றுவிக்கிறாரு. காரணம் அந்த மாதிரி 1-2 தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய வர வேண்டும். இந்த பிள்ளைங்க சிலம்பம் ஆடினார்கள். இதை பற்றி உண்மையா சொல்லணும். தமிழர்னு சொல்லு, புத்தாண்டு சொல்ல தமிழர் புத்தாண்டுன்னு சொல்லு. அதை போயிட்டு மறைச்சு சொல்லாத. அது இந்தியர் புத்தாண்டு, அந்த புத்தாண்டுனா எனக்கு வேண்டாம், வேற இந்து புத்தாண்டுன்னு அதுவே எனக்கு வேண்டாம். தமிழ் ஐயா, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி முடிச்சு போச்சு. அவங்க புத்தாண்டு, அவங்க தாய்மொழி, அவங்க நாள் வச்சிருக்காங்க, அது அவங்க உரிமை, அவங்க கொண்டாடட்டும். அதை அப்படியே அறிவிக்க வேண்டும். ஆனா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி அன்னைக்கு வாழ்க்கை நம்ம சொல்ல முடியாது. அதுல நிறைய குழப்பங்கள்லாம் நடந்து போச்சு. இந்த கடந்த ஒரு 4-5 மாதமாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பாக்குற திரும்ப அவிச்சது குடிச்சது, இது கீழே குடிச்சு மேல வச்சு ஒரு பேயே புரண்டுகிட்டு கிடைக்கே தவிர ஒரு நிலைக்கு கொண்டாந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிலைக்கு வரணும்னா உங்களுக்கு வரலாறு தெரியணும். இந்த பண்பாட்டு தன்மை, நம்முடைய மரபுகள் தன்மை எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதெல்லாம் படிக்கிறதுக்கு நூல்கள் வேண்டும். கோயில் தோறும் நூல் நிலையங்கள் வேண்டும். எங்க கோயில் பெருமக்கள் இருப்பார்கள் நான் நம்புகின்றேன். சில பெரியவர்களை கூட நான் பார்த்தேன். அவங்க அப்படி போனாங்கன்னா கூட அதான் அவங்களுடைய ஒரு பெருமைக்கு அடையாளம், அவங்களுடைய தொண்டுக்கு உள்ள மதிப்பு. இந்த வசூல்காரன் வந்துட்டான் அப்படி சொல்லல, கோயில் வந்து வசூல் வாங்கணும்னு சொல்றான். வசூல் அப்பெல்லாம் சொல்லல. கோயில்காரங்க வர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உருப்படியா உண்மையா நல்லதுதான் செய்யறதுனால மக்கள் அவங்களை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இது போன்ற நிலையில இந்த மாதிரியான கோயில்களை நடத்தக்கூடிய பெரியவர்கள், பெரிய கோயில், சின்ன கோயிலாம் கொஞ்சம் பரவாயில்ல, இடம் பெரிய கோயில்கள்ல கண்டிப்பாக நம்முடைய தமிழ் நூல்களை, நம்முடைய பண்பாட்டு மரபுகளை, நம்முடைய சமய நெறி மரபுகளை எல்லாத்தையும் உணர்வதற்கு களமாக நூலகம் இருக்க வேண்டும். அதே மாதிரி அவற்றை பயில்வதற்கான பயிலிடங்கள் என்பதை கோயில விரிவாக்கி கொள்ளலாம். எவ்வளவோ சில கோயில்கள் நல்ல தாராளமான இடம் இருக்கு, அதெல்லாம் உருவாக்கலாம். உள்ளுக்கே பண்பாட்டு கூடங்களை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். அகாடமி என்னென்ன மூலம் போட்டுக்கலாம். எல்லா அகாடமியும் நம்ம கோயில்களை வச்சுக்கலாம். அங்க நீ வைக்க முடியாது, நம்மளை யாரும் தடுக்க முடியாது. வெளியில உனக்கு அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாம் எங்களோட எங்க மரபு, இதெல்லாம் நாங்க இங்க பயிலணும். எங்க கோயில் எப்படி செயல்படுச்சு தெரியுமா அப்படின்னு அவர் பேசும்போது நல்லா சொன்னாரு. கோயில்கள்ல வெறும் கோயில இல்ல, போனா சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இல்ல. அன்னைக்கு படிச்ச ஒரு செய்தி போடுறாரு, பொருளகங்களாக பேங்க் பொருளகங்களாக நம்முடைய ஆலயத்துல ஒரு பகுதி செயல்பட்டு இருக்கு அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய செய்தி.
கோயில் ஒரு சொல்லுல அது குறிச்சிடும். கோயில்லாம் என்னமா இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, இப்ப நான் அதை வீட்டுல எடுத்து கொண்டாடுறேன்னா என்ன வைக்கணும், இதெல்லாம் சிந்திச்சாதான் பக்தி. சும்மா நானும் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தா அது பக்தி இல்லை, இருக்கிறேன் அப்படின்றத செய்தி. ஆக வளர வேண்டும், வாழ வேண்டும், வெல்ல வேண்டும், 4 பேர் நம்மளை பார்த்து மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமை வரணும்னு சொன்னா நான் முதல்ல மாற வேண்டும், நான் சரிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த அரிய பெரிய வாய்ப்பினை வழங்கிய உலக தமிழர் பாதுகாப்பு செயலக குழுவினருக்கு, குறிப்பா ஐயா கலையரசு அவர்களும் பாலமுருகனார் அவர்களும் அவர்களோடு துணை நின்று மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்கும், வருகை அளித்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும், என் உறவுகள் நீங்கள், என் சொந்தங்கள் நீங்கள், நானும் நீங்களும் ஒரே ரத்தம், இதுல பரம்பரையில் இருப்பவர்கள், நமது தலைமுறைகள் வாழ வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலே என் குரல் சற்று ஓங்கி ஒழித்து இங்கே வந்ததே தவிர அதுல ஒரு சூதும் இல்லை, வஞ்சகமும் இல்லை, யாரையும் அவமதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் எனக்கு இல்லை என்று சொல்லி, பிள்ளைகள் இருப்பின் என்னை பொறுத்தருளுமாறு உங்களிடத்துல மிக பணிவன்போடு வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.